ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆடி நோம்பி இன்றைக்கி எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. நான் போக முடியலைங்க. இன்றைக்கி நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. காலையில் பசங்களும் இவங்க அப்பா போனாங்க குலதெய்வ கோயிலுக்கு. அப்புறம் நான் காலையில் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் வீடை மட்டும் வலிச்சு விட்டேங்க. பெட்ஷீட் எல்லாம் தூக்கி வெளியில் ஓட்டு. அப்புறம் இப்போ தான் நான் எல்லாமே ஓர்சல் பண்ணி விட்டேன். இப்போ இவங்களும் போயிட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு. அப்புறம் இன்றைக்கி நண்பர்கள் தினம் மாமாங்க. சரி, அதுக்காக என்னோடய பழைய நண்பர்களை எல்லாம் ஞாபகம் வருது. ஸ்கூலில் படிக்கும்போதுங்க, மணிமேகலை என் ஃப்ரெண்டு வேறுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. மணிமேகலை, ரோஜாமணி, அப்புறம் கோமதியே 2 கோமதி இருக்குதுங்க. அப்புறம் ஐயோ, இன்னொரு பொண்ணு வேறு முருகாத்தா. ஐயோ, அவெல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க. இப்போல்லாம் அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க என்னென்னே எனக்கு தெரியலிங்க. மணிமேகலை வேணால் இங்கே சிவன்மலைக்கு பக்கத்தில் படியூரில் இருக்கிறாங்களாமாங்க. எப்போவோ ஒரு தடவை சிவன்மலை விசேஷத்துக்கு போனப்போ அங்கே பார்த்தேங்க நான். அப்புறம் பல்லடை எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு நான் போகும்போது அங்கே என் ஃப்ரெண்டு பேர் கீதா, அப்புறம் மஞ்சுன்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு என் முகம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குதே என்னன்னு தெரியலிங்க. என் தங்கச்சி ஜெயந்தி, அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தாங்க. தங்கச்சின்னு சொல்கிறத விட எங்கள் 2 பேருக்கு 6 மாதம் வித்தியாசங்க. அதனால நாங்கள் ஃப்ரெண்டு மாரி தான் இருப்போங்க. ஜெயந்தி. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தாங்க பையன். அவங்க எங்கள் வீட்டில் தான் குடியிருந்தாங்க. ஆனால் அவன் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. பால்ராஜ் அவன் பேர். அவன் வேணால் எனக்கு கல்யாணம் ஆகும்போதும் கூட அவனால் எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்தானுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம்தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கம்மாங்க. அந்த அக்கா, அவங்க அம்மா பேர் பாகியலட்சுமின்னு நினைக்கிறேன். பாகியம் அக்கான்னு தான் எங்கள் அம்மாவை சொல்லுங்க. நானுமே அவங்கள அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு பால்ராஜுங்க, அவன் ஒருத்தன் தான் பையன் ஃப்ரெண்டு. அவன் ரொம்ப நாங்கள் 2 பேருமே லீவ் போகிறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவோம் தெரியுங்களா? நான் போனது 5ஆவது வரைக்கும் தான். அந்த 5ஆவதுக்குமே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எத்தனை பிளான் பண்ணுவேன் தெரியுங்களா? நான் ஒவ்வொரு நாள் 2 பேரும் ஒன்றா அப்படி கையை அறுத்துக்கிறதுங்க. அறுத்து தண்ணிக்குள்ளேயே கையை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கையை வச்சு சீ பிடிக்க வச்சிடுறதுங்க. சீ பிடிக்க வச்சுட்டு, அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதும்மா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அவனும் லீவ் போடுறதுக்கு அவனும் 2 பேர் பிளான் பண்ணுவோங்க. அப்புறம் எந்நேரம் பார்த்தா இந்த பட்டாசு நாயமே தான் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பேங்க நானும் அவனும். அவனெல்லாம் இப்போ எப்படி இருக்கிறான் எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகும்போதும் கூட அவனுக்கெல்லாம் கல்யாணம் இல்லைங்க. அவன் என்னை விட சின்ன பையன்தாங்க. ஒரு 1 வயசு அவன் சின்னவனாக தான் இருப்பான். அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகிருக்கு. எனக்கே பசங்க 21 வயசு ஆகுது பெரியவன். அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குங்க. எல்லாம் எங்கே இருக்கிறாங்களோ. அவங்க அப்பா தான் சும்மா மிரட்டுவாங்க. நான் விளையாடுறதுக்கே ஓடிடுவேங்க. எப்போ பார்த்தாலும் ரோட்டில் போய் விளையாண்டுக்கிட்டு இருப்பேங்களா. எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்கானுங்க. நான் 8 மணி வரைக்கும் விளையாண்டு ஓடித்தான் வருவேங்க. ஸ்கூல்லேருந்து வந்தேன்னா பையன் கேட்டுக்கிட்ட இருந்து அந்த ஸ்கூல் பையை தூக்கி போட்டுட்டு போயிடுவேங்க. வீட்டுக்கு வந்தால் விட மாட்டாங்கன்னு ஓட்டி விளையாடுறதுக்கு. எல்லா பிள்ளைகளோட தாங்க அந்த அது என்ன கண்ணாம்பூச்சி விளையாட்டு, மேடா பள்ளம்மா விளையாட்டு, ஓடி விளையாட்டு, அப்புறம் இந்த அது என்னமோ விளையாட்டு, கொலையா மந்திரிக்கா, அந்த எல்லாம் தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் என்ன ஃபோன் இருந்தது என்ன இருந்தது? டிவியே நாங்களாம் வேலைக்கு போகும்போது எங்கள் அம்மா வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் டிவி இருக்குதுங்க, எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்குங்க அப்போல்லாம். அதே பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கிறது பெரிய வசதியானவங்களாட்டு இருக்குங்க. ஒரே ஒரு டிவி ஒரு தோட்டத்துக்கார் வீட்டில் இருக்குது. அங்கே தான் போய் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தூர்தர்ஷனில் படம் போடுவாங்க. நாங்கள் எல்லாம் போய் பார்ப்போம். அப்போ அந்த பையனோட அப்பா பால்ராஜுங்க அப்பா இருக்காங்கன்னு அந்த அண்ணன் பேர். அப்போ நான் இருந்தால் ஒரு 7 வயசு 8 வயசு தான் இருக்குங்க. அப்புறம் எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருக்குங்களா, விடுங்கக்கா அவளுக்கு தாலி கட்டி விட்டுட்டு அவள் எங்கேயும் போக மாட்டா, சொன்னபடி ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க நீங்கள் அந்த அண்ணன். அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா எங்கேயோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவும் அந்த அக்காவும் போயிட்டாங்களா. நாங்கள் வந்தேன் வீட்டுக்கு. அப்புறம் பால்ராஜ் அம்மா அப்பா வந்துட்டா வரும் அப்படின்னு சொன்னானுங்களா. வந்தால் உங்கள் அம்மா வந்தால் உனக்கு கம்முன்னு வீட்டில் இருக்க சொன்னாங்க, நீ அங்கேயும் இங்கேயும் போகாத அப்படின்னு திட்டினாங்க நீங்கள்.
இரு தாலி எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்றேன் இரு அப்படின்னு திட்டினாங்களா. திட்டினோடனே நான் என்ன பண்ணேன், கேட்டுக்கிட்ட நின்றுட்டு போடா டே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிட்டேங்க. நான் வீட்டுக்கே வரலைங்க. 9 மணி வரைக்கும் எங்கள் அம்மா வந்தால் அடிக்கி. அவங்க பெரியவங்க எங்கள் அப்பா வயசில் இருக்கிறவங்க போய் போடா டே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் பாட்டுக்கு. அப்புறம் அந்த அண்ணன் பேசுவாங்க. ஆனால் எனக்கு பேசுறதுக்கு சங்கடம். அப்பா வயசில் இருக்கிறவங்கள போய் நம்ம போடா டேன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. இப்போல்லாம் தாங்க வந்து குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைங்கக்கிட்ட எல்லாம் பாலியல் தொல்லையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் அப்படி யாருமே இல்லைங்க. உண்மையாக நான் சொல்கிறேங்க. அப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பெண் குழந்தைகள பார்த்தது இல்லைங்க. என்னங்க அந்த அண்ணாலாம் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசுவாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போதே சொல்லுவாங்க, பாப்பாத்திக்கா இவ அடங்க மாட்டேங்கிறானா சொல்லுங்க, தாலி கட்டிடுறேன் நான் அப்படிம்பாங்க அந்த அக்கா எங்கள் அம்மாலாம் இருக்கும்போதுமே. அப்படியெல்லாம் நான் அந்த அண்ணனை பேசிட்டு எனக்கு கல்யாணம் ஆகியுமே வந்து அந்த அண்ணங்கிட்ட நான் பேசலிங்க. ஆனால் அந்த அண்ணன் பேசுவாங்க, ஏன் ஜூசி பேச மாட்டேங்கிற, ஏன்பலா என்னாச்சு, அட விடு நீ சின்ன பிள்ளை, நீ ஏதோ பேசிட்ட அதுக்கு போய் ஏமா அப்படி இருக்கிற அப்படிம்பாங்க. பேசவே இல்லை. எனக்கு அந்த அண்ணனை பார்த்தாலே குமிஞ்சிக்கிட்டு போயிடுவேங்க நான். ஏன்னா அவங்க வயசு என்ன, அவங்கள போய் போடா டே நீ தாலியை கட்டுற போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க நான் பாட்டுக்கு. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுனுங்க. எங்கள் வீட்டுக்காரிக்கிட்டே சொன்னாங்க, இந்த புள்ள சின்ன பிள்ளைங்க, இந்த புள்ள விளையாட்டுக்கு பேசுது அப்படின்னு நானே அதை நினைக்கல. இந்த புள்ள எங்கூட பேசவே மாட்டேங்குதுங்க, என்னன்னு கேளுங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரிக்கிட்டே சொன்னாங்க. அப்போ இருந்து இந்த புள்ள பேச மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேசுனேன். அப்புறம் இப்போல்லாம் அவங்க எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீடு கட்டி வேறு பக்கம் குடி போயிட்டாங்க. வேறு பக்கம் அது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்போவுமே எங்கள் அம்மாக்கெல்லாம் ஃப்ரெண்டுங்க அந்த அண்ணன் ஜம்சாரம். அவங்க பையன் எனக்கு ஃப்ரெண்டு, பால்ராஜ் அவன் பேர். அவன் போட்டாங்கன்னு ஒன்று எங்கள் அம்மா பீரோவில் இருந்துச்சுங்க. நான் பார்த்து இருந்துன்னு எடுத்து காமிக்கிறேன். குழந்தையா இருக்கும்போது எடுத்தது. ஒரு 5 வயசு 6 வயசு இருக்குங்க அவன் அந்த மாதிரி போட்டான். அவனால் நல்லா ஃப்ரெண்டுங்க. அவன் ஒருத்தந்தான் எனக்கு நினைவு தெரிஞ்சிருக்குங்க. இந்த கோமதி இவங்கெல்லாம் வந்து நான் 2வது 3வது படிக்கும்போது பார்த்தது தாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் மணிமேகலை வேணால் நான் பார்த்தேங்க, அந்த பொண்ணை பார்த்தேன். அப்போ அவள் நல்லா உடம்பு ஹைட்டாக இருப்பாளுங்க மணிமேகலை. அதுதான். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு திக்கு ஃப்ரெண்டுன்னா யார் தெரியுங்களா, என் 2 பசங்களும் இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்போங்க. அவங்க எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க பசங்க. நானும் எதாக இருந்தாலும் பசங்கக்கிட்ட தான் கலந்துக்குவேங்க. அதனால் எப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம குழந்தைகள நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் வச்சுக்கணுங்க. அம்மா பையனாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம பசங்க நம்மக்கிட்ட சொல்லணுன்னா அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகணும். அப்போ தான் பசங்களும் வந்து என்ன ஏதுனாலும் அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது தப்புன்னா நம்ம பசங்கக்கிட்ட சொல்ல முடியுங்க. இல்லைன்னா நம்ம மேலே பயத்தை வச்சுருந்தாங்கன்னு வைங்க பசங்க, நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அது பெரிய ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்கன்னா என்னங்க பண்ண முடியும். அதனால் பசங்கக்கிட்ட பொண்ணுக்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்டாக தாங்க பழகணும் என்றைக்குமே. ஓகேங்க. இப்போ யூடியூப்பில் எனக்காக நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான். நான் அவங்க பேரெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. ஐடி நேமெல்லாம் எனக்கு இங்கிலீஷில் இருக்குது, படிக்க தெரியல. கமாண்டு யாராவது ஒருத்தவங்க போடுறாங்க, அவ்வளோதாங்க. இல்லைன்னா எனக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிற அனைத்து நண்பர்கள் உறவுகள் எல்லாத்துக்குமே நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். ஓகே. இன்னும் நிறைய ஃப்ளாஷ்பேக் கதை இருக்குது. ஆனால் வந்து இது நின்று போயிருங்களே, அதனால தான் பார்க்குறேன். ஓகேங்க. இன்றைக்கெல்லாம் நாள் எப்படிங்க போச்சு? நாளைக்கு நிறையா இருக்குதுங்க பேசுகிறதுக்கு, பேசலாங்க. தைக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேங்க, வேலை முடிஞ்சுது. இன்னும் வேறு தைக்கிறது இருக்குதுங்க வீட்டில், அந்த வேலையை முடித்து வைப்பேங்க. அப்புறம் அந்த அண்ணன் சைடு வச்சு விட்றேன்ருக்குறாங்க, பேக் சைடு வர்றது தைக்கிறது. அதை வச்சு விட்டாங்கன்னா அதை ஒன்றை மட்டும் அது ஒரே வேலை தாங்க, ஜாயின் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. ஓகேங்க.
இன்றைக்கி எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. நோம்பி வேறு, ஞாயிற்றுக்கிழமை வேறு. இன்றைக்கி புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஆடி நோம்பி வந்திருக்கு. எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேங்க, பாய்.